ஹே எவ்ரிவன், நான் வேல்முருகன். உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடாக இருக்கா? தட்ஸ் குட். பட் நிறைய பேரோட இன்டர்நெட் வந்து ஸ்பீடாக இருக்காது. ஏன்னா அவங்க ஸ்லோ 3Gயாகவும் ஸ்லோ 4Gயாகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஆஸ் அ டெவலப்பராக ஒரு அப்ளிகேஷனோ இல்லை வெப்சைட்டோ டெவலப் பண்ணும்போது அந்த யூஸருக்கும் 3G யூஸ் பண்ணுறவங்களுக்கும் 4G யூஸ் பண்ணுறவங்களுக்கும் ஸ்லோவர் நெட்வொர்க் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் சேர்த்து தான் வந்து நம்ம வந்து கோட் பண்ணணும். ஓகே, நான் இப்போ விஎஸ் கோடில் இருக்கேன். விஎஸ் கோடில் 2 ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று ரெகுலர் டாட் ஹெச்டிஎம்எல், இன்னொன்று ரெகுலர் டாட் ஜேஎஸ். இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ரைட் சைடில். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இது வந்து ஸ்கிரிப்ட், வெறும் ஸ்கிரிப்ட் மட்டும் போட்டால் த ஃபர்ஸ்ட் ஒன். இந்த ஸ்கிரிப்டில் ஏசிங்க் ஆட் பண்ணால் செகண்ட் ஒன், ஸ்கிரிப்டில் டிஃபர் ஆட் பண்ணால் தேர்ட் ஒன். ஓகே, இந்த டயக்ராம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்கிரிப்ட் தான். இந்த ஃபஸ்ட் ஒன் ஸ்கிரிப்ட், அதனால தான் நான் இங்கே ரெகுலர்னு போட்டிருக்கேன். ஓகே, அந்த மாதிரி வந்து நான் சில ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே ஏசிங்க்கு வந்து ஏசிங்க் டாட் ஹெச்டிஎம்எல், அதே மாதிரி டிஃபருக்கு டிஃபர் டாட் ஹெச்டிஎம்எல், அதே மாதிரி ஜேஎஸ், இதுக்கு ஜேஎஸ். ஓகே, ஃபர்ஸ்ட்டு நம்ம ரெகுலர் பார்க்க போகிறோம். ரெகுலர்னால் என்னென்னா இந்த அட்ரிபியூட்ஸில் இங்கே வந்து ஏசிங்க்கும் போடல, நம்ம டிஃபரும் போடல. ஓகே, நம்ம யூஸ் பண்ணுற பேசிக்கான ஸ்கிரிப்ட் டேக். ஓகே, இப்போது பேசிக்கான ஸ்கிரிப்ட் டேக் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த டயக்ராம் பார்த்துட்டு வந்துடுவோம். இங்கே ரெகுலர் ஸ்கிரிப்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம HTML கோட் ரைட் பண்ணுறோம் இல்லையா. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த HTML ஃபைல் எடுத்துப்போம். இங்கே H1 டேக் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறமா வந்து இங்கே இன்டர்னலாக ஸ்கிரிப்ட் டேக் போட்டு அது உள்ள கன்சோல் போட்டு வச்சுருக்கேன், HTML parsing started அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்ட் ஃபைல் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஒரு இன்டர்னல் ஸ்கிரிப்ட் ஃபைல் இருக்குது, ஒரு கன்சோல் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு டிவ்வு போட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு ஹெவி கான்டென்ட் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஸ்டாட்டிக்காக போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பேசிக்கான விஷயங்கள். இதில் எதுவுமே வந்து ஒரு லாஜிக்கோ எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ரெகுலர் டாட் ஜேஎஸ் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு கன்சோல் போட்டிருக்கேன். ஸோ அதுக்குள்ளே வந்து ஃபார் லூப் ஒன்று போட்டிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறமா வந்து இங்கே ஒரு கன்சோல் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த கன்சோல் ஒன் பை ஒன்னாக எப்படி பிரிண்ட் ஆகுது, அது ஏன் அப்படி பிரிண்ட் ஆகுது, ஓகே, ரெகுலருக்கு எப்படி பிரிண்ட் ஆகுது, ஏசிங்க்கு எப்படி பிரிண்ட் ஆகுது, டிஃபருக்கு எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு இந்த டாப்பிக்கை ரொம்ப டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ளீஸ் வாட்ச் த ஃபுல் வீடியோ டில் த எண்ட். அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, இந்த டாபிக்ஸில். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே வந்துடலாம். இந்த டயக்ராம் பாருங்களேன். ஸ்கிரிப்டில் வந்து 3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து க்ரீன் கலர் இருக்குது, இன்னொன்று வந்து மொத்தம் 4 கலர் இருக்குது. இந்த கலர் கோட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். HTML இது பார்சிங் ஒரு கலர் இருக்குது, HTML வந்து பாஸ் ஆனால் ஒரு கலர் இருக்குது, அதே மாதிரி ஸ்கிரிப்ட் டவுன்லோடிங்க்கு ஒரு கலரு, ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூஷன் வந்து ஒரு கலரு. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த ஃபைல் எடுத்துக்கும். இந்த ஃபைல் எடுத்துகிட்டு ஸ்கேன் பண்ணும்போது HTML ஓகே பிரச்சனை இல்லை, இங்கே ஓகே பிரச்சனை இல்லை, இது வரைக்கும் வந்து பிரச்சனை இல்லை. ஓகே, இதுக்கப்புறம் எங்கே ப்ராப்ளம் அப்படின்னா இங்கே தான் ப்ராப்ளம். இங்கே வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இங்கே பாருங்களேன். இப்போது HTML பார்சிங்னு இருக்கு இல்லையா, இதுதான் இந்த க்ரீன் கலர், இந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லையா. இப்போது இது 2 லைனும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் பிரிண்ட் ஆகிடும் நம்மளுக்கு. ஓகே, இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. எங்கே ப்ராப்ளம்னா இங்கே தான் ப்ராப்ளம். இங்கே ரெகுலர் இது 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 வரும்போது என்ன பண்ணுன்னா இதை டவுன்லோட் ஆகிட்டு இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து டவுன்லோடு. இந்த ஸ்கிரிப்ட் டவுன்லோட் இருக்குது பார்த்தீங்களா, அது இருக்குது பாருங்கள், இந்த கலர் ஸ்கிரிப்ட் டவுன்லோட், அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூஷன், அதுக்கப்புறம் தான் மீதி ரெசியூம் ஆகும். ஓகேவா, ஸோ அதுதான் வந்து இங்கே 3 ஸ்டெப்பாக போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து HTML பார்ஸ் ஆகுது, அது ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டாவது வந்து HTML ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. இங்கே வந்து பிளாக் ஆகிடும், இந்த HTMLே பிளாக் ஆகிடும். இங்கே மெயின் திங் என்னென்னா இதுதான். ஓகே, பிளாக்ஸ் த HTML பார்சிங். அப்படி பிளாக் பண்ணுறதுனால என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு சில பிரச்சனைலாம் இருக்குது. என்னென்னா போர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறமா வந்து பேஜ் லோடு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதை நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து வழக்கம் போல் HTML பார்சிங் வந்து கண்டினியூ ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் ப்ரௌசருக்கு வந்துடுறேன். ப்ரௌசரில் வந்து என்னென்னா நெட்வொர்க் டேப் வந்து நான் இங்கே ஸ்லோ 4Gன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு பேஜ் நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே ஆல் சூஸ் பண்ணிக்கிட்டு பேஜ் நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ரிஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு நம்ம 2 ஃபைல் தான் போட்டிருக்கோம் இல்லையா, ரெகுலர் டாட் HTML, அப்புறமா வந்து ரெகுலர் டாட் ஜேஎஸ். ஓகே, இந்த ஃபைல் வேறு எங்கேருந்து வருது, நம்ம அதை விட்டுருவோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஓகே, ஸோ இப்போ பார்த்தோன்னா கன்சோலில் ஃபஸ்ட்டு பார்ப்போம். கன்சோலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் வந்து HTML வந்து இது வந்து கன்சோல் பிரிண்ட் ஆயிருக்கு. HTML பார்சிங் ஸ்டார்டட். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து HTML பார்சிங் ஸ்டார்டட். ஓகே, கரெக்டு. இதில் எந்த விதமான சேஞ்சும் இல்லை. செகண்ட் வந்து பார்த்தோம்னா வந்து இது பிரிண்ட் ஆகலை. இங்கே பாருங்கள், இந்த தேர்ட் ஒன் பிரிண்ட் ஆகலை. இந்த தேர்ட் ஒன் HTML பார்சிங் கண்டினியூஸ் இது பிரிண்ட் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஒன் பிரிண்ட் ஆகிருக்கு. அது எங்கேருந்து பிரிண்ட் ஆகிருக்குன்னா இந்த எக்ஸ்டர்னல் ரெகுலர் டாட் ஜேஎஸ்லேருந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இங்கே பாருங்கள், இது வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டட். ஓகே, ஸோ இது முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இந்த ஃபார் லூப் போட்டிருக்கு இல்லையா, இந்த ஃபார் லூப் தான் வந்து அடுத்தது கால் ஆகிருக்கு. ஓகே, ப்ரியாரிட்டி வைஸில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து இந்த கன்சோல் டாட் லாக் எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட்டட். ஓகே, இது கால் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே வந்து நம்ம இன்டர்னலாகவே HTML இருக்கு இல்லையா, இது வந்து கால் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், HTML பார்சிங் கண்டினியூஸ் இது வந்து கால் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து இந்த ஆர்டரில் தான் கால் ஆகுது. ஓகே, இது வந்து கரெக்டு தான். பட் ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து ஓகே இப்போ பார்ப்போமே. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இப்போ நான் பேஜை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். நல்லா பாருங்கள், பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஹெவி கண்டென்ட் ஹியர்ன்னு இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டர் லோட் ஆகுது பாருங்கள். ரெகுலர் ஸ்கிரிப்ட் லோடிங் வந்து சீக்கிரமாக ஆகிடுது. ஹெவி கான்டென்ட் இது வந்து ஸ்லோவாகுது பாருங்கள். நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? பட் ஆனால் ரெகுலர் ஸ்கிரிப்ட் லோடிங் அந்த H1 டேக் சீக்கிரமாக லோட் ஆகுது பாருங்கள். அது லோட் ஆகிற மாதிரியே தெரியல, பட் இது லோட் ஆகுது பாருங்கள். ஏன் இது லோட் ஆகுது அப்படின்னா ஓகே, இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூஷன் இது வந்து பிளாக் பண்ணுது. ஓகே, இது வந்து என்ன பண்ணுதுன்னா பிளாக் பண்ணுது. அது ஏன் பிளாக் பண்ணுதுன்னா அதுதான் நம்ம இங்கே பார்த்தோம். ஸோ HTML பார்சிங் நடந்துகிட்டே இருக்குது. இன்பிட்வீனில் அது முடியவே இல்லை. அதுக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னா வந்து இந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிட்டு எக்ஸிக்யூட் ஆகுது. மறுபடியும் அதுக்கப்புறமா தான் வந்து HTML பார்சிங் வந்து ரெஸ்யூம் ஆகிட்டு அதுக்கப்புறமா முடியுது. ஓகே, அதனால தான். ஸோ இங்கே வந்து 2 பிரச்சனை இருக்குது. ஏன்னா பூர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பேஜே வரக்கூடாது. ஸோ இதுதான் ப்ராப்ளம். இதை சால்வ் பண்ணுறது தான் வந்து ஏசிங்க்ரோனஸ், அதுக்கப்புறமா வந்து டிஃபர், இது 2 வந்தது. ஓகே, ஃபஸ்ட்டு ஏசிங்க்ரோனஸ்னால் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏசிங்க்ரோனஸ்க்கான ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏசிங்க் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கேயும் வந்து அந்த சேம் ஸ்ட்ரக்சர் கோடு தான் இருக்குது, மற்றபடி வேறு எதுவும் புதுசாக இல்லை. இங்கே பாருங்கள், அதே மாதிரி H1, அதே மாதிரி வந்து இங்கே ஒரு கன்சோல், அப்புறம் இங்கே ஒரு கன்சோல் போட்டிருக்கேன் ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே, இங்கே ஒரு ஸ்கிரிப்ட் டேக் போட்டிருக்கேன். பட் ஆனால் இங்கே வந்து புதுசாக ஏசிங்க் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு ஏசிங்க்கு மாற்றிக்கிறேன். async.html. ஓகே, சூப்பர். ஸோ முன்னாடி வந்து நம்ம இது வந்து 10 போதும் நம்ம ஆக்சுவலி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டயக்ராமில் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இந்த டயக்ராமில் வந்து ஏசிங்க் ஆட் பண்ணோம் அப்படின்னா இது எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து HTML பார்ஸ் ஆகுது. ஓகே, அதான் க்ரீன் கலர். பார்ஸ் ஆகிட்டுருக்கும் போதே என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஸ்கிரிப்ட் வந்து லோட் ஆகுது பாருங்கள். ஓகே, அது ஆகிட்டு போது ஸ்கிரிப்ட் பேரலாக லோட் ஆகுது, பேரலாக. ஸோ அதே மாதிரி எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா அது கண்டினியூஸ் ஆகுது. ஸோ இங்கே வந்து பேரலாக ஆகுது. இங்கே வந்து அந்த எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்டை வந்து பிளாக் பண்ணவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டயக்ராம்லேயே போட்டிருக்கு பாருங்கள். ஓகே, பிளாக் பண்ணவே இல்லை. ஸோ அதுதான் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து HTML பார்சிங் ஸ்டார்டட். ஓகே, இந்த க்ரீன் கலர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி HTML பார்சிங் கண்டினியூஸ், அது அப்படியே கண்டினியூஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ HTML பார்சிங் ஃபினிஷ்டு ஏசிங்க் ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அப்படியே பேரலாக நடந்துகிட்டே தான் இருக்குது. பட் ஆனால் இங்கே என்னென்னா கேன் அப்பியர் எனிவேர் இந்த சீக்வன்ஸ், இது எங்கே வேணால் நடக்கலாம். ஓகேவா, ப்ரிடிக்ட் பண்ண முடியாது நம்மளால். அதனால் வந்து இது எங்கே வேணால் நடக்கலாம். பட் ஆனால் முன்னாடி இல்லை ஸ்கிரிப்ட் டேக்கில் இருந்த பிரச்சனை இங்கே இல்லை. நம்ம ஏசிங்க்குக்கும் டிஃபருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், கீழே போட்டு வச்சுருக்கேன் எதுக்கு ஏசிங்க் யூஸ் பண்ணணும், எதுக்கெல்லாம் டிஃபர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், முன்னாடி வந்து நான் டூப்ளிகேட்டாக பண்ணிக்கிறேன். அந்த ரெகுலர் கம்பேரிசனுக்காக ரெகுலர் HTML போட்டுக்கலாம். ரெகுலர் HTML. ஓகே, ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்களேன், நான் இங்கே பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இது நம்ம என்னென்னு பார்த்தோம், லோட் ஆகிறது வந்து ஸ்லோவாக லோட் ஆகுதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஒரே நிமிஷம், அந்த ரெகுலர் HTML. ஓகே, இதை வந்து அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்களா ஹெவி கான்டென்ட் லோட். இப்போ நான் மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன்.
இங்கே பார்த்தீங்களா போயிட்டு வருது பார்த்தீங்களா. பட் ஆனால் இதே பாருங்களேன், ஏசிங்க் நம்ம அந்த அட்ரிபியூட்ஸ் ஆட் பண்ணுற இடத்துல இங்கே பாருங்கள் நம்மளுக்கு அது பிளாங்காகவே ஆகாது. ஓகே, ஏன்னா அது பிகைண்ட் தி சீனில் வந்து அது பேரலாக எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ அதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் ஏசிங்கில் நான் இங்கே கன்சோல் அவுட்புட் பார்க்குறோம். HTML parsing started. ஸோ இதுதான் HTML parsing started. ஓகே, கரெக்டாக இருக்குது. செகண்ட் ஒன் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்ட் போட்டிருக்கோம். அப்போனா என்ன ஆகுதுன்னா இங்கே எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்ட் போயிட்டு இது வந்து கால் ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள் HTML continues. ஸோ இங்கே தான் நம்ம ஒன்று கீ பாயிண்ட் நோட் பண்ணோம். இங்கே பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு இது கால் ஆகும், செகண்டு இது கால் ஆகும். இது செகண்ட் கால் ஆகும்னா இது உள்ளே என்ன இருக்கோ இது கன்சோலில் வரணும். இதுதான் கன்சோலில் வரணும் பேசிக்காக நம்மளுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து HTML parsing started இருக்கா. HTML parsing started இது வந்துட்டு அப்புறமா வந்து நம்மளுக்கு எது அவுட்புட்டாக வரணும் அப்படின்னா வந்து இந்த ஏசிங்க் ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டட் இதுதான் வரணும். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வருது பாருங்கள். இதுதான் வந்து கண்டினியூஸாக வந்து பிளாக் ஆகாமல் ஒர்க் ஆகுது. ஓகேவா, இங்கே பாருங்கள் இது ஃபஸ்ட்டு இது பிரிண்ட் ஆகுது, அதுக்கப்புறம் இது பிரிண்ட் ஆகுது பாருங்கள். ஓகே, இது வந்து எங்கேயோ நடக்குது இன் சம்வேர். ஓகே, பட் ஆனால் இது பிளாக் பண்ணலை. ஓகே, ஆக்சுவலி பிளாக் பண்ணாமல் இருந்தது தான் நல்லது. பிளாக் பண்ணலனா தான் பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் ரெஸ்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே இது கால் ஆகுது, பார்சிங் ஃபினிஷ் ஆகுது. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த இது லாஜிக் முடிச்சுட்டு இது கன்சோல் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் இது வந்து HTML parse started, HTML parsing continues, HTML parsing finished. அதுக்கப்புறமா வந்து நம்ம எக்ஸ்டர்னல் டேக்கில் போட்டிருக்கிறது நடக்குது. ஓகே, அதுக்கப்புறமா வந்து ஸ்கிரிப்ட் டேக் எக்ஸிக்யூட்டட் கம்ப்ளீட்டட். ஸோ இதுதான் வந்து ஏசிங்க்ரோனஸ்க்கான விஷயங்கள். இப்படி தான் இது பிஹேவ் பண்ணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் அப்படின்னா டிஃபர் பார்க்கலாம். பார்த்தோன்னாலும் அதே எக்ஸாம்பிள் தான். ஓகே, வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. என்ன சேஞ்சுனால் இந்த H1 மாற்றிருப்பேன். ஸோ அதே மாதிரி வந்து இந்த ஃபைல்ஸ் நேம் மாற்றிருப்பேன், அவ்வளோதான். மற்றபடி ப்ரிட்டி மச் சேம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த differ.html வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை நான் டூப்ளிகேட்டாக போட்டுக்கிட்டு differ.html. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இங்கே இன்ஸ்பெக்ட் போகிறேன். இப்போ இன்ஸ்பெக்டில் போயிட்டு ஆக்சுவலி இங்கே 100 இருக்குது, நம்மளுக்கு 100 வேணாம், 10 போதும். ஏன்னா ஸ்க்ரால் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, அதனால். ஓகே, ஸோ சேம் இங்கே பாருங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு டயக்ராம் முன்னாடி பார்த்த மாதிரி பார்த்துருவோம். ஸோ டிஃபர் அட்ரிபியூட்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே ஃபர்ஸ்ட் வந்து HTML பார்சிங் நடந்துகிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள் சூப்பராக எந்த விதமான பிளாக்குமே இதில் இல்லை, அழகாக நடந்துகிட்டே இருக்கும் போது ஸ்கிரிப்ட் வந்து டவுன்லோட் ஆகுது. இங்கே பாருங்கள் HTML parsing started, HTML parsing கண்டினியூஸாக நடக்குது. அசிங் இங்கே பாருங்கள் ஏசிங் ஸ்கிரிப்ட்டுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம், பிளாக் ஆகலை. ஆனால் ரெகுலர் ஸ்கிரிப்ட் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்ட் வந்து பிளாக் ஆகுது. ஓகே, இதுதான் வந்து பிரச்சனை. பட் அந்த பிரச்சனை வந்து அசிங்க்ரோனஸ் டிஃபரில் இருக்காது. அப்படி அந்த பிரச்சனை இல்லைன்னா யூஸர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். யூஸர் வந்து ஒயிட் ஸ்க்ரீன் அந்த பிளாங்க் ஸ்க்ரீன் வந்து பார்க்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம்னா அதே மாதிரி தான் ஸ்கிரிப்ட் டவுன்லோட் ஆகுது, எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, இங்கே பிளாக்கே இல்லை. ஸோ அதே மாதிரி தான் வந்து எப்போவுமே வந்து டிஃபர் ஸ்கிரிப்ட் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட் லாஸ்ட். ஓகேவா, நம்ம டிஃபர்னு ஒரு எங்கே போட்டுருமோ, இப்போ இங்கே எங்கே போட்டிருக்கோம் டிஃபர்னு இந்த ஸ்கிரிப்ட் டேக்கில் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து இது எப்போவுமே லாஸ்ட்டாக தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ நம்ம இதை கன்சோல் பார்த்துருவோம் எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு. இது வந்து ஏசிங்க், இது டிஃபர். ஓகே, இதை நான் ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நான் இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணாலும் இந்த ஹெவி கான்டென்ட் ஹியர்னு இருக்கு இல்லையா, இது வந்து பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக இது ஹைட் ஆகவே இல்லை, இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு லோட் ஆகும். விச் மீன்ஸ் பேரலாம் வந்து அது நடக்குது. ஸோ அதே வந்து இங்கே எதுவுமே போடல. இங்கே பாருங்கள் ரெகுலர் ஃபைல் இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணோன்னா அங்கே பாருங்கள் ஒயிட் ஸ்பேஸ் வந்து லோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஷோ ஆகும். ஓகே, சரி. ஓகே, இப்போ வந்து இந்த கன்சோல் மட்டும் பார்த்துருவோம். ஸோ கன்சோலில் வந்து ஆஸ் யூஷுவல் HTML parsing started கரெக்டாக வருது. அதே மாதிரி வந்து இந்த எக்ஸ்டர்னல் நம்ம போட்டிருக்கோம், பட் இருந்தாலும் அதை கன்சிடர் பண்ணல. இது எப்பவுமே லாஸ்ட்டாக தான் நடக்கும் டிஃபரில் மட்டும். ஏசிங்கில் வந்து எங்கே வேணால் நடக்கும், அது எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ
அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்தெந்த ஸ்கிரிப்டோ அந்தந்த ஸ்கிரிப்ட் நம்ம கால் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே, இங்கே பாருங்கள், இது செகண்ட் கால் ஆகுது. HTML பார்சிங் கண்டினியூஸ், HTML பார்சிங் கண்டினியூஸ். அதுக்கப்புறமா வந்து இந்த ஃபினிஷ் கால் ஆகிடுது. ஓகே, ஃபினிஷ் கால் ஆகிட்டதுக்கு அப்புறமா தான் வந்து இது எக்ஸ்டர்னலில் போகுது. ஏன்னா இது எப்போவுமே டிஃபர்னு போட்டால் லாஸ்ட்டாக தானே கால் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்சோல் 4 ஆகுது. பாருங்கள், கன்சோல் 4 என்ன போட்டிருக்கோம், அந்த டிஃபர்ட் ஸ்கிரிப்ட் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட் லாஸ்ட். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு நம்ம போட்ட ஃபார் லூப் அந்த ஐட்ரேட் ஆகி நம்மளுக்கு ஒரு 10 வேல்யூஸ் அங்கே ஷோ ஆகுது. ஸோ அதே மாதிரி வந்து லாஸ்ட்டாக வந்து டிஃபர்டு ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டட் கம்ப்ளீட்டட் அந்த லாஸ்ட் அந்த கன்சோல் டாட் லாக் போட்டோம் இல்லையா, அது வந்து கடைசியாக வந்திருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இது மூணுத்துலேயுமே வந்து ஒரு இதெல்லாம் மூணுமே சேம் தான். பட் என்னென்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குன்றது பார்க்குறோம். இதில் வந்து என்ன நெட்ஒர்க்கில் வந்து பேசிக்காக இங்கே பாருங்களேன், நெட்ஒர்க்கில் வந்து இங்கே நெட்ஒர்க்கில் வந்து இங்கே ப்ரியாரிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா. இது பார்த்தீங்கன்னா டிஃபருக்கு வந்து லோவாக இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து ஏசிங்க்ரோனஸ்க்கும் வரும். ஏசிங்க்ரோனஸ்க்கு வந்து நெட்ஒர்க்கில் வந்துட்டு இதை ரிஃப்ரெஷ் பண்ணுறோம். ரிஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது லோவாக இருக்கும், ப்ரியாரிட்டி லோவாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ரெகுலர் பார்த்தோம் அப்படின்னா ப்ரியாரிட்டி வந்து ஹையாக இருக்கும். ஓகே, பட் ப்ரியாரிட்டி ஹையாக இருக்கக்கூடாது. ஏன்னா ப்ரியாரிட்டி ஹையாக இருந்தால் அது பிளாக் ஆகிடும். ஓகே, அதனால தான் வந்து இங்கே பாருங்கள் ப்ரியாரிட்டி லோ ஆகிருக்கு. இது ரெண்டுத்துக்கும், ஏசிங்க்கும் அப்புறமா வந்து டிஃபரும் யூஸ் பண்ணும்போது. ஓகே, இதுதான் மூணுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. இப்போ நம்ம ஏசிங்க் எங்கே யூஸ் பண்ணலாம், டிஃபர் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏதாச்சும் அனலிட்டிக்ஸ் கோடு யூஸ் பண்ணுறோம், இல்லை சேட் சப்போர்ட் யூஸ் பண்ணுறோம், எங்கேயாவது ஆட் மேனேஜர், ஏதாவது ட்ராக்கிங் கோடு அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணலான்னா அதுக்கு ஏசிங்க் மாதிரி ஆட்ரிபியூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அங்கே. ஓகே, இல்லைப்பா எனக்கு வந்து நானே கோட் ரைட் பண்ணுறேன். ஓகே, அந்த கோடு வந்து எனக்கு லாஸ்ட்டாக இப்போ எப்படி நம்ம டிஃபருக்கு பார்த்தோம் அந்த மாதிரி எனக்கு லாஸ்ட்டாக ஆனால் போதும் அப்படின்னா இதுங்க இப்போ நம்ம app.core.jsன்னு ஒரு ஃபைல் இருந்ததுன்னா அது டிஃபர் போட்டுக்கலாம். இப்போ ஷாப்பிங் கார்ட் ஜேஎஸ்சி நம்ம என்னென்ன கோடெலாம் போடுறோமோ, நம்ம என்னென்ன கோடெலாம் ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம ஆன்சர்னா பண்ணுறோமோ அதுக்கெலாம் வந்து நம்ம டிஃபர் போட்டுக்கலாம். இல்லை தேர்ட் பார்ட்டி இருக்குன்னு இல்லையா, கூகுள் அனலிட்டிக்ஸ், அந்த சேட் சப்போர்ட், அந்த ஆடு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஏசிங்க் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இது ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஓகே, அதனால் ஏசிங்க் போட்டுக்கலாம். இதை வந்து நம்மளுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு எது லோட் ஆகணும், செகண்ட் எது லோட் ஆகணுன்றது நம்மளுக்கு ஏசிங்க் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஓகேவா, அது வேணால் எப்போ வேணால் லோட் ஆகிட்டு போகலாம். ஏன்னா இது வேறு, இதுக்கும் இன்னொன்றுத்துக்கும் டிபெண்டன்சியே இருக்காது. ஓகே, இந்த analytics.jsக்கும் சேட் சப்போர்ட் ஜேஎஸ்க்கும் டிபெண்டன்சியாக இருக்காது. வேற இங்கே வந்து நம்மளுக்கு டிபெண்டன்சி இருக்கும். அதனால் வந்து இது எல்லா ஸ்கிரிப்டும் லாஸ்ட்டாக தான் கால் ஆகும். அந்த லாஸ்ட்டில் எது வேணுமோ நம்ம ப்ரியாரிட்டி பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஸோ இதுதான் வந்து கீ டிஃப்ரென்ஸ் ஏசிங்க்குக்கும் டிஃபருக்கும். Yeah guys, that's it from my end today. If you learned something valuable in this video, ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்தால் கமெண்டில் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். ஐ வில் see you in the next one. Bye bye.